அதிமுக நிர்வாகிகளுடைய கூட்டம் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையில நடந்திருக்கு. இந்த கூட்டத்துல முன்னாடி ஒரு நிர்வாகி பேசுறாரு. அவர் நிர்வாகி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய கட்சி எப்படி தோத்துச்சு, இது ஒன்றும் நான் சொல்லி எல்லாம் தெரிய வேண்டியதில்லை. இதுல என்னென்ன தவறு செஞ்சோன்னு உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். தேர்தல் வெற்றியில எந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா எந்த அளவுக்கு இருந்தோம், எப்படி பணி செஞ்சோம், நல்லா பொதுவாக ஒட்டுமொத்தமாக சொல்ல எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனாலும் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு தன்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. வருத்தத்து மட்டும் இல்லாம ஒரு ஆலோசனையும் கொடுத்திருக்காரு. ரெண்டாவது டிஎம்கே எல்லாம் நமக்கு ஒரு எதிரியே கிடையாது அப்படிங்கிறாரு. வெற்றி பெறது உறுதி, திமுகவுடைய வீழ்ச்சி, திமுகவுடைய என்ன கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுனீங்க. நெல்லையில் என்ன நடந்தது, கோயம்புத்தூர் சாதாரண ஒரு மேயரை பார்க்கறதுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் நேற்று முன்னாடி 2026 வெற்றி உறுதி. அதற்கான எங்கள் பணியை செய்யுங்கள். அப்பதான் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். நிர்வாகிகள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தலைமை தாங்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களும் பேசியிருக்காரு. அவர் ஃபுல் ஃபோக்கஸே எதுல இருந்திருக்குது அப்படின்னா, தலைமை தாங்கக்கூடியவரா எங்க கட்சிக்கு இல்ல, அந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காரு. அந்த பகுதிக்கு வந்து பொறுப்பாளராக இருக்கிறதுனால எஸ்பி வேலுமணி அவர்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. உள்ள என்ன நடக்குது, என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஏதோ சீக்ரெட் பிளான்லாம் பண்றாங்க போலவே. அதாவது பத்திரிகையாளர்கள் எல்லாம் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து எப்படா வந்து இதெல்லாம் அதாவது உள்ள நடக்கிற சீக்ரெட்டான விஷயங்களை அவங்க கவர் பண்ணியிருக்க கூடாது, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறங்காட்டி இன்டைரக்டா அவங்க வந்து செய்தியாளர்கள்லாம் வந்து இப்போ நான் பேசிட்டு இப்போ கார்டு ஒரு முக்கியமான ஒரு 5-6 பேருக்கு கொடுப்பேன். அதை மட்டும் எடுத்துட்டு நீ ப்ரெஸ் போகலாம், முடிச்சதுக்கப்புறம் நான் பேட்டி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ் நீங்கள் அதுக்கு பின்னாடி எல்லாம் முக்கியமான மீட்டிங் தான். அது எப்பவுமே நீங்கள் ஃபுல்லாக நிற்கிறங்காட்டி மற்றெல்லாம் தெரியாத கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ இது முடிச்சுட்டு நீங்கள் போங்க, கடை பேட்டிக்கு தான் உங்களுக்கு தேவை. எப்படி இருந்தாலும் நான் வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கத்தானே போறேன், அதையே நீங்க உள்ள இருந்து கவர் பண்ணி ஏன் உங்க கால்கள்லாம் வந்து வலிக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல சொல்றாரு. இது அக்கறையில சொன்ன மாதிரி தெரியல, ஏதோ பிளான் இருக்கும், ஏதோ ஒரு சீக்கிரட்டான விஷயம். அடுத்ததா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் பேச வராரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல், அது யார் குரல் தெரியுமா? அது அவரோட குரல் தான். எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் சொல்றாரு, பிரஸ் வேலை முடிஞ்சது, கிளம்பிக்கலாம், முடிஞ்சுதா பேட்டி. பிரஸ் வந்து ஆமா பிரஸுக்கு வந்து முடிஞ்சு பேட்டி நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் 1 மணி நேரத்துக்கு பிரேக். ஏங்க ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்துட்டு பிரஸ் போயிடலாம். 2.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் 2 நிமிஷம் ஜெயராமன் பேசுறத 2 நிமிஷம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி இருக்கணும். 2026 வர தேர்தல அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்குதாமே அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன 2026 கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்லிட்டாரா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது. 1991 இருந்து 34 ஆண்டுகளா பொறுப்புல இருக்கேன். இந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் நான் பதில் சொன்னது இல்லை. காரணம் என்ன, கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டியது யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்கிறது அப்படிங்கிற அதிகாரம் பிஜேபியுடைய பார்லிமெண்ட் போர்டுக்கு தான். 16 சீனியர் லீடர்ஸ் அதுல இருக்காங்க. அந்த டொமைன்ல நான் கருத்து சொல்றது பொருத்தம் இல்லைங்கிறதுனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலை. பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு போய் வெளியுறவுத்துறை அமைச்சரெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. வந்துட்டு கமலாலயத்துல ஒரு தீவிர ஆலோசனையில இருக்காரு. என்ன அமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறமா இங்க என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம், யாரை வந்து அடுத்தது லிஸ்ட் எல்லாம் வெளியிடலாம் அப்படின்னு ஏதாவது டிஸ்கஷனா? கரெக்ட், நீங்க சொன்னது பாதி கரெக்ட் பாதி வேற. என்னன்னா கட்சியில வந்து மாற்றம் கிடையாது. அவங்களுடைய ஆபீஸ் ஹால் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபேன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணா உங்களுக்கு கேட்க முடியல. மெயினா உங்களுக்கு இங்க ஆஃப் பண்ணு, லைட் இருக்குமானே அண்ணா லைட் ஆஃப் பண்ணாதீங்க, அந்த ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அந்த ஹால்ல வந்து இத்தனை பேர் இருக்காங்களே, ஒரே வந்து வெக்கையா இருக்கே, ஃபேன் போட்டா வந்து லவுடா இருக்கும், அந்த நாய்ஸ் இருக்கும். ஸோ ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாம் கேட்காதுல்ல. ஸோ அதனால ஹாலில் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணே இந்த ஹாலை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டோரை வந்து ஸ்லைடிங் டோர் போட்டுடலாமா? உங்களுடைய குரல் தான் பாதிக்கும். அப்போ சென்ட்ரலைஸ்ட் ஏசிவா சென்ட்ரலைஸ்ட் தேவையில்லை, வேணுங்கிறப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா சரி, ஏசி பண்ணிடுவோம். இந்த ரிமோட் எடுத்து உங்கள் ரூமில் இல்லை ஏசி பண்ணிடுவோம். டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஏதாவது பெரிய விஷயம்லாம் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா ஹாலில் ஏசி மாற்றுறது, டோரை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன டெல்லியில் ஏதாவது டோஸோ? டோஸுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அதாவது ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்களும் கண்டுக்கணும்ல. அப்படின்னா தானே ஒரு தலைவர்னா அடிமட்டம் வரைக்கும் போய் அலசணும்ல. அதனால இந்த விஷயத்தையும் வந்து அலசிட்டு இருக்காரு. ஓ, அப்ப வந்து ஒரு கேமரா ஆன்ல இருக்குதுன்னு தெரியாது, யதார்த்தமா பேசுறாரு அப்படிதானே? ஐயோ, அது நான் சொல்லலைங்க. அண்ணே ஆரம்பிப்பாங்கண்ணே. டெல்லிலாம் போயிட்டு வந்திருக்காரு. வரும்போது ஏர்போர்ட் வழியா தான் வந்திருப்பாரு. ஆனா ஏர்போர்ட்ல சத்தியமா பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வர சொல்லியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். இப்போ கமலாலயம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு, ஏதாவது பேசியிருப்பாரு. கரெக்ட். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் 3ல் 1 பேர் மேல சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 35 பேர் இருக்காங்கன்னா 1/3
மூன்றில் ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்? திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, திமுக ஆட்சி ராமர் அவர்கள் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. திமுக அமைச்சரே சொல்லிட்டாரா? ஆமா, திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போறதை பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது. அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில் மீனவர் பிரதிநிதிகளை டெல்லிக்கு கூட்டிட்டு போய் MP கனிமொழி அவர்கள் மூலமாக அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. குறிப்பா இலங்கை கடற்படையால தமிழக மீனவர்கள் என்னென்ன இன்னல்கள்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை நிறையவே வச்சிருக்காங்க. அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி விழாவில் கலந்துக்க போறாரு. அப்படி உள்ள அவர் போகும்போது என்ட்ரி வந்து வேற லெவல்ல பயங்கரமா இருக்கு. மாணவிகள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு கலர் ட்ரெஸ்ஸோட அவருக்கு வந்து டான்ஸ் வெல்கம் தான் வந்து கொடுக்குறாங்க. அமைச்சர் மெய்யநாதனுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பெல்லாம் அவர் ஏத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வந்து கொடுத்திருக்காரு. அமைச்சர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய துறை சார்ந்த ஆய்வுகள் அப்பப்ப நடக்கிறது வழக்கம். அதே மாதிரி அன்பில் மகேஷ் அவர்களும் ஆய்வுக்கு போயிருக்காரு. எங்க போயிருப்பாரு தெரியுமா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூலுக்கு தான் ஆய்வு போயிருப்பாரு. ஆமா, ஒரு ஸ்கூலுக்கு தான் ஆய்வுக்கு போயிருக்காரு. அங்க போன உடனே KG செக்ஷன், அதாவது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காரு. அங்க போன உடனே அந்த ஒரு குழந்தைகிட்ட ABCD தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கும்னு நினைக்கிறீங்க? ABCD சொல்லியிருக்கும், இல்லைன்னா தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கும். அதெல்லாம் நம்ம காலம். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எப்படின்னா ABCD இதெல்லாம் வந்து நோட் புக்ல இருக்கு, நீங்க அங்க போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது. அமைச்சர்கிட்டயே அப்படி சொல்லிட்டாங்களா? அமைச்சரே கலாய்ச்சிருக்காங்க. குழந்தைக்கு என்ன தெரியும், அதனால அப்படி சொல்லியிருப்பாங்களா இருக்கும். சின்ன குழந்தைங்களை மீட் பண்ணியாச்சு, கொஞ்சம் காலகாலமா தான் இருக்கும். அடுத்ததா பெரிய கிளாஸ்க்கு போய் அவங்களும் எப்படி படிக்கிறாங்க, ஏன்னா எக்ஸாம்லாம் வரப்போகுது, எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அங்க போயிட்டு உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுதா, புக்ல எல்லாம் கரெக்டா படிக்கிறீங்களா, எப்படி நடத்துறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயா கேட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அமைச்சர் அன்பில் மகேஷ். குறிப்பா மாணவர்களை படிக்க சொல்லி, இப்ப நான் எங்க ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்தா படிக்க தெரியுமா, யார் திரு முழிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்து டக்குன்னு எங்க இதை எடுத்து இந்த பேராகிராஃபை படிங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி இவரும் படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பசங்களை வந்து கேட்டிருக்காரு. அந்த பையனும் படிச்சு காமிச்சிட்டு இருக்காப்ல. நீங்கள் ஒரு பசங்களே நீங்கள் பாடத்துக்கு சொன்னேன், ஏதாச்சும் ஒரு வேற சத்தம் போட்டு முன்னாடி வந்து நிற்க சொல்லி படிக்க சொல்லி சத்தமா படிக்கும்போது ப்ரொனன்சியேஷன்ஸ் அவங்க ஏதாச்சும் வந்து தப்பாக வருது, அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா அவங்க தப்பு கிடையாது. இப்ப ஆசிரியரா இருந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்தாரு, அடுத்ததா ஸ்டூடெண்ட்டா இருந்து ஆசிரியரை பாக்குறாரு. அதான் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, பாடமெல்லாம் புரியுதா அப்படின்னு ஏதாவது கவனிச்சிருப்பாரா இருக்கும். பாடம் எப்படி எடுக்கிறாங்க, இந்த எதுவும் டவுட் எதுவும் கேட்பாருன்னு நினைச்சேன். இந்த டவுட் எதுவும் கேட்கல போல. ஆனா ஆலோசனைகள் நிறைய வழங்குறாரு. இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் நடந்திருக்கு. பார்லிமெண்ட்ல நிறைய விஷயங்களுக்கான விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்கு வந்து ஆளும் தரப்புல இருந்து வந்து பதிலும் சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு விஷயத்தை பத்தி பேச முற்படுறாரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியினர் எல்லாருமே வந்து அவர் பேச விடாம அமளியில ஈடுபடுறாங்க. Please take your seat. Please take your seat. Let him speak. Sir, thank you for permitting me. I have given a notice on why not. Speak only on why not. What, I'm speaking on why not. Okay, please. No, you please sit down. You please sit down. ஸ்பீக்கரும் ராகுல் அவர்களை பேசுங்கன்னு சொல்ல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேச விடாம சத்தம் போட வெயிட் பண்ணி கடைசியா ஒரு வழியா வயநாட்டுல பிரச்சனை குறித்து பேசியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே பின் டிராப் சைலண்ட் ஆயிட்டாங்க. Almost 2 kilometers of the hill had just collapsed and almost a river of stones, river of mud had come down. And finally, I would also like to urge the government to declare the Wayanad landslides as a national disaster. ராஜ்யசபால திமுக MP திருச்சி சிவா அவர்கள் ஒரு விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. Yes. Sir, in the Business Advisory Committee, we all discussed which are the 5 ministries that will be taken up. One second. I get your point.
honorable members. Sir, let us. One second. Let me have my say. Sir. Give me 2 minutes. I get your point. When I am reacting. திருச்சி சிவா அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு இப்போ பேசுவதற்கான நேரம் அப்படிங்கிறது இல்லை, நாங்கள் அப்புறமா உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி தரோம் அப்படின்னு ராஜ்யசபா தலைவர் வந்து சொல்றாரு. நீங்க வந்து ஒரு சீனியர் எம்பி, ரொம்ப நாளா வந்து பார்லிமெண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும்ல அப்படின்னு கன்வின்ஸும் பண்றாரு. And do me a favor, meet me in my chamber after 20 minutes. Sir, we'll discuss and then give you. Sir, it can't be point of order. You made an observation in the house, sir. You made an observation. If I made an observation, not today. Sir, let me. I did not make observation. Sir, why don't you give us the floor for 2 minutes? Sir, I'm so sorry. I'm so sorry. அதிமுகவோட எம்பி சிவி சண்முகம் அவர்கள் விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு இந்த பகுதியில் வந்து ரயில்வே திட்டங்கள் நிறைய வந்து செயல்படுத்தப்படாமல் இருக்கு, அதை கொஞ்சம் விரைஞ்சு முடிக்கணும். There is an urgent requirement for starting daily regular electric train services, including fast train to and from Chennai, Egmore, beyond Chengalpet up to Dindivanam immediately, which may be extended up to Viluppuram. Hence, through you, sir, I request the Honorable Railway Minister to restore the trains that were stopped during the COVID pandemic in Tamil Nadu, particularly Dindivanam, and to extend and start the daily regular electric train services, including the fast trains beyond Chengalpet to up to Dindivanam and Viluppuram. Thank you, sir. புதுச்சேரிக்கு புதிய ஆளுநர் இன்னைக்கு பதவியேற்றிருக்காரு. The functions of the Lieutenant Governor of the Union Territory of Puducherry, the Lieutenant Governor of the Union Territory of Puducherry. புதிய ஆளுநருக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் அரசியல் தலைவர்கள் சால்வை அணிவிச்சு வரவேற்பும் அளிச்சிருக்காங்க. அடுத்ததா தேநீர் விருந்து நடக்குது, அதுல எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த தேநீர் விருந்துல மஞ்சள் கலர் என்னமோ வச்சிருக்காங்க. லட்டு தாங்க வச்சிருப்பாங்க மஞ்சள் கலர்ல. இல்லங்க, அது ஜூஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு போண்டாவோ அது என்னன்னு சொல்லலாம், குலோப் ஜாமுன். பார்லிமெண்ட்ல எல்லா கட்சி தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இடிதாங்கன்னு எப்ப பேசுவாரு? அவர் ஸ்ட்ரைட்டா அமெரிக்கா பார்லிமெண்ட்டை நோக்கி குறி வச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். டாலடிக்கும் தங்கம் நாளுக்கு நாள் தரம் குறைந்து அதன் விலை மதிப்பு மார்க்கெட்ல இறங்கி போகும். ஆனால் அரசியலில் காரசாரம் நிறைந்த இடியின் வீரம் கூடுமே தவிர எந்த நாளும் குறையாது. காற்றடித்த பந்தை நீரில் மூழ்கடித்தாலும் அது மேலே வந்துவிடும் என்று தெரியாதா? கொடைமடைக்கு ஒரு வட்டத்தை அமைத்துக் கொண்டு அந்த வட்டத்துக்குள் சதுரங்க கட்டத்தில் அவர் அரசியல் விளையாட்டை கச்சிதமாக விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் குழந்தைத்தனமான விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லாமல் இருக்கலாமா? இரும்பு கரத்தை நீட்டி எதிர்க்கின்ற இடியையும் ஒடுக்கி விடலாம் என்று தப்பு கணக்கை தப்பாகவே போட்டுக் கொண்டிருக்கிறார். நாட்டு மக்களிடம் போய் சேரும் வரை இடியின் குரல் அதர்மத்துக்கு எதிராக எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடலாமா? ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கும் அலைகளின் சத்தத்தை அடக்கிவிட முடியுமா? அது எப்படி அடக்க முடியாதோ அதுபோல் அடுத்தவருக்கு நடக்கும் கொடுமையை எதிர்த்து எரிமலையாக வெடித்து பொங்கும் இடியின் ஆதங்கத்தையும் அடக்க முடியாது. பசுதோல் போர்த்திய ஒரு புலியாக உலவிக் கொண்டிருக்கிறார் கொடைமடைக்கு. அவருக்கு எதிராக குரல் கொடுக்க இடி இருக்கும் வரை அவரோட பாட்சா எந்த மன்றத்திலும் பலிக்காது. காட்டுப்புலியும் நாட்டுக்குள் நுழையாமல் ஓடவிட்ட பரம்பரையில் வந்தவன் இடி. உருட்டு என்று உருட்டி கொண்டிருக்கும் உருட்டுகளுக்கும் மிரட்டல்களுக்கும் பயந்து இடி கொடுத்து கொண்டிருக்கும் உரிமை குரலை நிறுத்தி கொள்ள மாட்டான். காடு விட்டு நாடு வந்த புலியை முரத்தால் அடித்து ஓடவிட்ட வீர தமிழச்சி மரபில் வந்த மானமுள்ள தமிழன் இடி என்பதை கொடைமடைக்கு மறக்கலாமா? தப்பு என்றால் உடனே அதை தட்டி கேட்கவும் உரிமை குரல் கொடுக்கவும் இடி தயங்க மாட்டான். என் மண்ணுக்கு கொடைமடைக்கியால் ஏற்படும் அநீதியை தடுத்து நியாயம் கிடைக்கும் வரை இடியின் குரல் ஒலிபெருக்கி இல்லை என்றாலும் சங்கொலி போல் சபைகளில் சத்தமாக எதிரொலித்துக் கொண்டிருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.